Hi, hello, welcome everyone. நான் உங்கள் GoPro பைக்கர் விஷ்ணு. நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக அறிமுகமாக இருக்க 2019 டாமினர் 400 பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ், எக்ஸாஸ்ட் நோட் ரிவ்யூ, டீட்டெயில் ரிவ்யூ எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எதனால் தவறுதாக பேசியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வண்டியோட சின்னதாக ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். கரெக்டாக 2014 டெல்லி ஆட்டோ எக்ஸ்போவில் CS400ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பைக்கை அறிமுகப்படுத்தினது தான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினர் 400. கரெக்டாக 2016 எண்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு மிரட்டலான ஒரு டிசைனில் பஜாஜ் தன்னோட பவர் க்ரூசரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த வண்டி அறிமுகமானதில் நிறைய பேருக்கு நிறைய பிடிச்சிருந்தது. இந்த வண்டியில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 இருக்க இன்ஜின், LED லைட்ஸ், டியூவல் சேனல் ABS, பெரிமீட்டர் ஃப்ரேம், ரேடியல் டயர், அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்ஷன், லிக்விட் கூலிங், ஸ்லிப்பர் கிளச் சொல்லிட்டு ஒரு பவர் க்ரூசருக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே இந்த வண்டியில் இருந்துச்சு. பட் ஆனால் பஜாஜ் இதோட வெற்றி ரொம்ப பெருமளவில் இருக்கும்னு நினச்சாங்க. பட் அந்தளவுக்கு பஜாஜ் நினச்ச மாதிரி அந்தளவுக்கு இல்லைன்றதுனால இப்போது 2019 தேவையான முன்னேற்றங்களை கொண்டு பஜாஜ் பார்த்திங்கன்னா தன்னோட 400cc லான்ச் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி. ஸோ அந்த சேஞ்சஸ் என்னன்னோ அதோட ஸ்பெக்ஸ், டிசைனை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் அலாய்வில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய்வில், அதாவது கார்ஸில் இருக்க மாதிரி டைமண்ட் கட் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஏன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க, வைப்ரேஷன் எதுவுமே இந்த மிரர்ஸில் இல்லை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரைக்கும். ஸோ ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ் பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் எக்ஸாஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மிரட்டலான சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி திரும்பி பார்க்க வைக்குது எல்லாத்தையுமே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பில்லியன் சீட்டில் இருக்க நைலான் கிரிப், 4 நைலான் கிரிப் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா பவர் க்ரூசர் அதை டூரிங் யூஸ் பண்ணுன்றதுனால நம்மளோட டூரிங் போகும்போது சேடல் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 நைலான் கிரிப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா டாமினருக்கு இன்னொரு பெருமளவு வெற்றிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர் கன்சோல் முன்ன இருந்த மாதிரியே டபுள் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடாமீட்டர். பட் அப்புறம் டேங்க்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன் இல்லைன்னே சொல்லலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஆனால் ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டருக்கும் கீழே இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அந்த டேங்க்கில் இருக்க ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், அதாவது கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டேங்க்கில் இருக்க ஸ்பீடாமீட்டரை வண்டி ஓட்டும்போது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த பில்லியன் சீட்டில் இருக்க டாமினரோட எம்பலம் சூப்பராக இருக்குது, பார்க்க ஒரு பிராண்டிங்காக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த வண்டியில் இருக்க மாதிரியே தான். பட் ஆனால் சின்னதாக ஒரு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. சின்ன சின்ன மைனர் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டெயில் லேம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா அழகாக டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. பழைய வண்டியில் இருக்க சேம் டைல் தான், பட் அதில் இருக்க LED லைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரொம்ப அழகு சேர்க்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சஸ் யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது, லைட்ஸும் எரியுது அதில். ஸோ யூஸ் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக LED இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் பஜாஜில் கொடுக்குற மாதிரி தான். தென் அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் மட்டும் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ இல்லை, நிஞ்சாவில் பார்த்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா டியூக் 390 இருக்க சேம் இன்ஜின் தான். பட் ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 35 PH பவர், 3
3.5 டார்க்கை கொடுத்துருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் 40 pH பவர் 3.5 டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் இந்த வண்டியோட பவர் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நான் பழைய டாமினர் 400 யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 பவர் 35 pH பவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 40 பவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூக்குக்கு இணையாக இருக்குன்னே சொல்லலாம். பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து ரொம்பவும் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா டிஓஹெச்சி அமைப்பு மற்றும் பேலன்ஸர் ஷாஃப்ட்டில் செய்யப்பட்டிருக்கும் மாற்றங்களால் அதிர்வுகள் வந்து ரொம்ப அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்தைய மாடலில் இருக்கிறத விட நெடுஞ்சாலையில் அதிக ஸ்பீடோட க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் 6 கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் துல்லியமாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இனிஷியல் பிக்கப்பும் சரி, மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸும் சரி, டாப் எண்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் முன்னேற்றம் கொடுத்ததுக்கு பஜாஜுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பொக்கே கொடுத்தே ஆகணும். சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பற்றி பார்ப்போம். பஜாஜ் டாமினரில் நிறைய ப்ளஸ் இருந்தாலுமே வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக இருந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஸோ இதுதான் மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சி பஜாஜ் பைக் லவர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான CS400 கான்செப்டில் இருந்த என்டியூரன்ஸ் நிறுவனத்தோட 43mm USD ஃபோர்க்கையும் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா நைட்ராக்ஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷனையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க USD ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு தான், கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அது பெரிய மைனஸாக இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா பின்னால் இருக்க நைட்ராக்ஸ் மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக செட்டப் செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க கடினமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஒன்று சேரும்போது இது அந்தளவுக்கு தெரியல. ஸோ வண்டி ஓட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் ரோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லிங் ரொம்ப நச்சுன்னே இருக்குது. ஸோ வண்டியோட அதிக வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட நிலைத்தன்மை ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வண்டியை விட 2.5 kg தான் அதிகம். இப்போ இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா 184.5 kg தான். பட் ஆனால் ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஃபீல் எனக்கு வரல. ஸோ ஹேண்ட்லிங்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 320mm டிஸ்க் வித் ABS கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வண்டியோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 230mm வித் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா டாமினர் பக்காவாக இருக்குது, ரொம்ப நச்சுன்னு இருக்குது. இந்த வண்டிக்கு இந்த பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் டாமினர் வெளிவந்த புதுசில் ராயல் என்ஃபீல்டு பைக்குகளோடு வந்து போட்டியாக தான் பொசிஷன் செஞ்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பலன் அந்தளவுக்கு தராததுனால தன்னோட ப்ரீமியம் பைக் செக்மெண்ட்டுக்கு ஏற்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் கண்டிப்பாக ஒரு பெரிய லைக் போட்டே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.63 வரும். இப்போ இருக்க வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,08,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே இதோட காம்படிட்டரான டிவிஎஸ் அப்பாச்சி RR 310, BMW G310R, ஹோண்டா CBR, டியூக் 390 கம்பேர் பண்ணும்போது வண்டியோட ரேட் ரொம்பவும் கம்மி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு வர்த்தான பைக்காக பஜாஜ் டாமினர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ 2019 கொடுக்குற காசுக்கு வர்த்தான காசாக பைக்காக இருக்குது. தென் அதுக்கப்புறம் பஜாஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பைக்காகவும் டாமினர் 400 இருக்கும்.